அணைத்தவர்களாக சொல்கிறாங்க, நான் 5 விஷயம் உனக்கு சொல்கிறேன், நீங்கள் 5 விஷயத்தையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஒரு 5 வார்த்தைகள், அதை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்கங்கிறாங்க. அந்த 5 வார்த்தை என்ன அப்படின்டா, 1வது மார்க்கம் தடுத்ததை விட்டு நீ தவிர்த்துக்கொள். மார்க்கத்தில் எதையெல்லாம் தடுத்துருக்கு? நம்ம மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே எளிமையானது, இனிமையானது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசாதீங்கன்றாங்க, சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன சொல்லுவாங்க? அவங்க தொழுகிறாங்கம்மா, அவங்களாம் போய் பேச மாட்டாங்க, சொல்கிறோமா? நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அவங்க முஸ்லீம், வாயிலாம் அந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டார். அந்த வார்த்தைகள் எவ்வளோ நம்மளுக்கு வலுவை கொடுக்குது. அப்போ மார்க்கம் தானே நம்மளுக்கு அதை தருது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிற நாம மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள், எது ஹலாலி எது ஹராம். நான் பேருக்காக நம்ம ஹராமை கற்று வச்சுருக்கோம், பேருக்காக ஹலாலை கற்று வச்சுருக்கோம் இல்லை, அதை விட்டு தவிர்த்து வாழணும். ஹராமை விட்டு தவிர்த்து வாழக்கூடியவர்களாக, ஹலாலை பேணி வாழக்கூடியவர்களாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஹராம்னு சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லா சஹாபாக்கள் அந்த அந்த விஷயத்தை விட்டு தவிர்த்தார்களே, தவிர்த்து வாழ்ந்தார்களே. இன்றைக்கி அவர்களுடைய உம்மத்து தானே நம்ம இந்த காலத்துலலாம் அதெல்லாம் முடியுமா? வட்டி வாங்காமையெல்லாம் வியாபாரம் பண்ண முடியுமா? வட்டி இல்லாமையெல்லாம் எதுவும் பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லை. நான் ₹1 ப்ரைஸுக்கு தான் நான் வாங்குகிறேன். என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா, சாக்கு போக்கு சொல்லி நம்ம பொருள்களை வாங்குகிறோம். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுங்கும் போது அது என்ன ஆகுது? அதில் வட்டி கலக்கத்தானே செய்யும். அப்போ அந்த தேவையை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம காசு வரையில் வாங்கிக்கிறோம் அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூர்த்தி பண்ணுவான். எது இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம். அல்லாஹ்வின் அச்சம் இல்லாமல், அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை நம்ம சரிவர நிறைவேற்றாமல் இருந்தோம்னா வாழ்கிறது இங்கேயும் 2 கட்டானா இருக்கும், கபூர்லேயும் 2 கட்டானா இருக்கும், மறுமையையும் அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, மார்க்கம் தடுத்ததை விட்டு தவிர்த்துக்கொள், அனைவரையும் விட சிறந்த வணக்கசாலியை ஆகிவிடுவாய் அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம், இந்த மார்க்கத்தை விட்டு, அதாவது மார்க்கத்தில் இருக்கிற விஷயம் எதையெல்லாம் எல்லாம் தடுத்திருக்கான அதை விட்டு தவிர்த்து வாழ்ந்துட்டேன்டா வணக்கசாலியில் சிறந்தவன் ஆகி விடுவாய்ங்கிறாங்க. 2வதாக சொல்கிறாங்க, அல்லாஹ் தந்ததை கொண்டு பொருந்திக்கொள், அனைவரை விட நீ தான் செல்வந்தன் ஆகி விடுவாய். அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு போதுமானது அல்லாஹ் தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன தான் பணம் வச்சாலும், எவ்வளவு தான் நம்ம சொத்து இருந்தாலும், அந்த நேரம் நோம்பு திறந்துட்டு அந்த ஐஸ் தண்ணிக்கு ஏங்குது பாருங்க அந்த நாவு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த தண்ணி கிடச்சிட்டா போதும், அவ்வளோதான். அப்புறம் இதுதானே உலகம், இவ்வளவு தானே. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹாரூன் ரஷீது பாதுஷா பெரிய மன்னர் என்ன செய்கிறாங்க, போயிட்டு வர்றாங்க. ஒரு தடவை போருக்கு வேட்டைக்கு போயிட்டு வரும்போது தண்ணி தாகம் தாங்க முடியலை. வர்றாங்க, ஒரு பாதையில் ஃபலுல் தானான்னு ஒரு இறைநேசர், அவங்க ஒரு மஜ்னு மாதிரி, மஜ்னுன்னா பைத்தியக்காரன்னு உலகத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாகவே இறைநேசர்களை பார்த்து எல்லாருமே அந்த வார்த்தை சொல்லக்கூடியவர்கள் தானே. இப்போ அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு தண்ணி இருக்குது. இப்போ இவங்களுக்கு தண்ணி தேவை, ஹாரூன் ரஷீது பாஷாவுக்கு தண்ணி தேவை. இப்போ கேட்குறாங்க அவங்கள்ட்ட, இந்த தண்ணி தாங்கலை எனக்கு, நான் தண்ணி தந்தால் நீங்கள் என்ன தருவ அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த தண்ணிக்காக என் நாட்டில் பாதி தர கேட்டாலும் நான் தருவேன், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லாமல் இந்த நாட்டில் பாதி கேட்டால் கூட நான் தருவேன், நீங்கள் தண்ணியை தாங்க. இப்போ தண்ணியை கொடுத்துறாங்க. குடிக்க போகல சொல்கிறாங்க, சரி இப்படி பார்க்குறாங்க, பார்த்துட்டு குடி அப்படின்றாங்க. குடிச்சிட்டாங்க. குடித்த உடனே சொல்கிறாங்க, இந்த குடித்த தண்ணி உனக்கு சிறுநீராக வெளியேறாட்ட, தண்ணி குடிச்சிட்ட, இது உனக்கு வெளியேறணும் இல்லையா, இப்படி வெளியேறாட்ட என்ன செய்வேன்? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மீதி நாட்டையும் எழுதி கொடுத்துட்டாலும் எனக்கு வைத்தியம் பார்ப்பேன். அப்போ உன்னுடைய ஆட்சி அதிகாரம் இந்த 1 டம்ளர் தண்ணி தான். குடிக்கிற தண்ணி குடிக்கணும், வெளியேறத அந்த கழிவு வெளியேறிடணும். இதுக்கு நாட்டின் அரசாங்கத்தையே குடிப்பேன்னு சொல்கிறீங்களே, இப்படிப்பட்ட ஆட்சியத்தானே நீங்கள் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹாரூன் ரஷீது பாதுஷா அந்த வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக வாழ வச்சுருக்கான். ஏன்னா என்ன ஒரு மாதிரியாக தானே இருக்கேன், நோயோடு தானே இருக்கேன், நொடியோடு தானே இருக்கேன், எனக்கு புள்ள சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, எனக்கு வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் சரியாக தான் தந்திருக்கான். நாம் யாராருக்கு எப்படியோ அதுதான் சொல்லுவாங்கள்ல, ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கானோ அதுதான் கிடைக்கும்.
நம்ம எதை நினச்சி வாழ்கிறோமோ அதுதான் அந்த வாழ்க்கை தான் கிடைக்கும். கிடைச்ச வாழ்க்கையா அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நீ தந்த வாழ்க்கை எனக்கு போதுமான சிறப்பு, இந்த வாழ்க்கையை எனக்கு சிறப்பாக்கி கொடு, நீ கொடுத்த வாழ்க்கையை எனக்கு சிறப்பாக்கி கொடு. உணவாகட்டும், உடையாகட்டும், நம்மளுடைய இருக்கும் இடமாகட்டும், நம்மளுக்கு கிடைச்ச ஜோடியாகட்டும், நம்ம பெற்ற பிள்ளைகளாகட்டும், பிள்ளையே இல்லாமல் இருக்கிறவங்களாகட்டும், எல்லா காரியத்திலையுமே அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எல்லாம் எனக்கு போதுமானவங்கிற அந்த திருப்தி நம்மளுக்கு வந்துருச்சுண்டா அனைவரை விட செல்வந்தனாகி விடுவாங்கிறாங்க. அபூஹுரைரா ஒன்று அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது. அவங்கள்ட்ட சொல்கிற வார்த்தை என்ன? செல்வந்தவனாக இருக்கா விடுவாய் நீ அப்படிங்கிறாங்க. போதும் என்ற மனதை வச்சுக்க அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மூணாவதாக சொல்கிறாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன்னு நல்ல நண்பனாக நடந்து கொள், நீ சிறந்த மூமினாகி விடுவாய். அண்டை வீட்டாரோட அன்போட பழகு, நல்லவனாக பழகு, நட்பாக பழகு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்டே நட்பாக பழகிறது இல்லையே. ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம என்ன செஞ்சிடறோம்? எல்லாம் பாதுகாக்கணும். நட்புங்கிற அந்த வளையம் வருதா? கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அந்த ஒரு பந்தம் இருக்கா? தாய் பிள்ளைகளுக்குள்ளே அந்த பந்தம் இருக்கா? உறவுகளுக்குள்ளே இருக்கா? அண்டை வீட்டாருக்குள்ளே ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சிரமங்கள் வரும்போது நம்ம வழியை போய் உதவுறோமா? அவள் எனக்கு வரவா செஞ்சா, நான் போயெல்லாம் உதவ முடியாது அப்படின்னு ஒரு போட்டி போடக்கூடிய இந்த ஒரு மாதிரியான காலச்சூழலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நல்ல நட்பு நம்மளுக்கு எப்படி நட்பாக இருக்கணும்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைச்ச நட்பு எப்படிப்பட்ட நட்பு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 23 வருடங்கள் நிழலாக நிஜமாக வாழ்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருந்த உற்ற தோழர். அந்த தோழருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரும் மகிமதி துனியாவிலே எப்படிப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய நன்றி கடனை நான் தீர்த்துட்டேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எனக்கு செய்த நன்றியை நான் அந்த நன்றி கடனை தீர்க்க முடியலை, நாளை மறுமையில் அல்லாஹ் நாடினால் நான் அவர்களுக்கு தீர்ப்பேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்து போன வாசல் மஸ்ஜித் நபவிக்கு அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க, ஒரு வாசலில் வருவாங்க, அந்த வாசலில் தான் அவங்க வெளியேறுவாங்க. எல்லாரும் வீட்டு வாசலையும் மூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாசலை மட்டும் மூடாதீங்கன்றாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு இல்லை, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த வாசல் திறந்துருக்கும் மஸ்ஜித் நபவியில். நட்புக்குள்ள இலக்கணம் துனியாவிலேயே, உங்கள் மறுமையில். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம நட்பு நம்மளுக்கு வேணும். யார்கிட்ட நம்ம பழகுறோமோ அவர்களை கொண்டு நல்லது நம்மளுக்கு கிடைக்கணும். இவங்களோட நம்ம பழகணும், இது நம்மளுக்கு நல்லது கிடைச்சிருக்கு, நம்ம வணக்கம். அது நம்ம அந்த தொடர்புகளை உருவாக்குறது எப்படி இருக்கும்? மஜ்லிஸுகள்லையும் மதர்சாக்கள்லையும் தான் அது கிடைக்கும். நல்லதை ஏவுறதும் தீமையை தடுக்கிறதும் இதில் தான் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து நாமளும் உண்மையான மூமினாக விரும்புவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நாலாவதாக சொன்னாங்க, நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை பிறருக்கு கொடுத்து பழகு, நீ சிறந்த முஸ்லீமாகி விடுவார். நம்மளுக்கு எது பிடிக்குதோ, எதை நம்ம உண்றோமோ அதையே பிறருக்கும் கொடுத்து வரணும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு பிறகு நம்ம பெரும்பாலும் கொடுக்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அடுத்த வைங்க அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்குருவோம்டே சொல்லி எல்லாம் பாதுகாக்கணும். அது அவ்வளவு பாதுகாப்பாக பதுக்கல்லையே இருக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடிலாம் நம்ம என்ன செய்வோம்? மிஞ்சுறதையும் கொடுப்போம், ஆக்குறதையும் கொடுப்போம். இப்போ ஆக்குறதே இல்லையே, வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தூக்கி வை. அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஆயிடக்கூடாது. அதுக்கு சொல்கிறாங்க, நீ உனக்கு எது விரும்புகிறாயோ அதையே நீ பிறருக்கு கொடுத்து பழகு, நீ சிறந்த முஸ்லீமாகி விடுவாய்ங்கிறாங்க. இப்போ மூமினுக்கும் முஸ்லீமுக்கும் ரொம்ப என்னம்மா வித்தியாசம்? முஸ்லீம்ங்கிறவங்க அனைத்தையும் அல்லாவுக்காக அர்ப்பணிப்பவர் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் முஸ்லீம். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் நம்மளுக்கு என்ன முஸ்லீம்ங்கிற பேரே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க அனைத்தையும் அர்ப்பணிச்சாங்க அல்லாவுக்கு. நம்ம அல்லாவுக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கோம்? எதை அர்ப்பணிச்சிருக்கோம்? நம்ம தொழுகிற நேரத்தை அர்ப்பணிச்சிருக்கோமா? 3 ரக்காய் தொழுகிறோமா, அதை சீக்கிரம் முடிச்சிருவோம். 4 என்ன தொழுகிற, என்ன ஓதுறோமா, ஓதிக்கிட்டு இருக்கோமா, இல்லை அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அல்லாவுக்குன்னு அர்ப்பணிச்சது என்ன இருக்குது நம்மள்கிட்ட? அல்லாஹ் உலகத்தில் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். உண்ண கொடுத்துருக்கான், உறங்க கொடுத்துருக்கான், படுத்த உடனே தூங்குறதுக்கு கொடுக்குறானே அல்லாஹ். தூக்கம் வராத அன்னைக்கு தான் அந்த தூக்கத்துடைய மகிமை நம்மளுக்கு தெரியும். பசி வராத அன்னைக்கு தான் பசியுடைய தாக்கம் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முஸ்லீமாகவே நம்ம வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். 5ஆவதாக சொல்கிறாங்க,
அதிகம் சிரிக்காதே, ஆனால் சிரித்த முகமாக வாழப்பழகு. அதிக சிரிப்பு இதயத்தை மரணிக்க வைத்து விடுங்கிறாங்க. சிரிப்புங்கிறது என்ன? நம்ம 4 பேர் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சத்தமிட்டு சிரிக்கக்கூடாது. பெண்கள் சிரிப்பு வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு 4 பேர் சேர்ந்துட்டா அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய சத்தம் போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம சிரிக்கணும். அதிகமாக சிரிக்காதேங்கிறாங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் நடப்பதை நான் அறிவது போல் நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் சிரிப்பதை மறந்து விடுவீர்கள்ன்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல புன்னகையோட வாழ்ந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே சஹாபாக்கள், அந்த புன்னகைக்கு மயங்கின சஹாபாக்கள் எவ்வளவு பேர். இன்னைக்கு நம்ம சிரிக்கிறதுக்கு, சிரிச்ச முகமா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் பிரியப்படுறோம்? நான் டெரரா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சே என்ன செஞ்சிடும், நம்ம அந்த சிரிக்கிற முகத்தையும் மாற்றி வைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி அதிகம் சிரிக்காம சிரித்த முகமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வானாக. இது கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க.